வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம கூடல்புதூர் ஹவுசிங் போர்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஜேஜே நகரில் இருக்கக்கூடிய இன்னொரு வீடை பார்க்க வந்திருக்கோம். சரிங்களா, இந்த வீட்டை உங்களுக்கு காமிச்சிட்றேன். இந்த வீடு தெற்கு பார்த்த வாசலுங்க. தெற்கு பார்த்த வாசல். இந்த வீடு லோ பட்ஜெட் வீடுங்க. 1 சென்ட் தான். 1 சென்ட் ஃபுல்லாகவே கட்டியிருக்காங்க இந்த வீட்டை. சரிங்களா, வீடு ரொம்ப அருமையாக இருக்குங்க. டோர் நல்லாவே எல்லாம் எம்எஸ் டோர் போட்டு நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. லோ பட்ஜெட் வீடுங்க, கம்மியான பட்ஜெட் தான். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தர்றேன், காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை நல்லபடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாடகை நம்ம கொடுக்குற காசுக்கு இஎம்ஐ கட்டிடலாங்க. இந்த வீடை வாங்கி இஎம்ஐ கட்டி வீடு நமக்கு சொந்தமாயிருங்க. சரிங்களா, எல்லாம் தண்ணி எல்லா வசதிகளும் நிறைஞ்ச இடங்க. இந்த இடம் பார்த்திங்களா, இங்கே ஒன்று அங்கே ஒன்று வீடுகள் வந்துட்டுருக்கு, நிறையா வந்துருச்சுங்க. பின்னாடிலாம் பாருங்கள், உங்களுக்கு வீடுகளை காட்டுறேன். உங்களுக்கு நேரில் வீடியோ ஃபோக்கஸ் பண்ணி வீட்டை காட்டுறேன். வீட்டை பாருங்கள். சரிங்களா, நல்ல ஒரு முடிவை பண்ணுங்கள். சரிங்க, பார்த்தீங்களா, இந்த இருக்கு வீடு. இந்த வீடு தாங்க நம்ம பார்க்க வந்திருக்க வீடு. இந்த இருக்குங்க இந்த வீடு தாங்க. இது முழுக்க 1 சென்ட்டுங்க. 1 சென்டில் முழுமையாக வீடு கட்டியிருக்காங்க. சரிங்களா, இப்போ வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்துருவோமா? ரைட்டுங்க. இந்த இருக்குது, இந்த எம்எஸ் டோர் போட்டிருக்காங்க. அதுவே ரொம்ப நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. பார்த்தீங்களா, ஸ்டெப்ஸு. இங்கே இந்த பாதை, இந்த வண்டி நிற்கிது பார்த்தீங்களா, இது 30 அடி பாதைங்க. தெரியுதுங்களா, கல் போட்டு இது பண்ணியிருக்காங்க. இன்னும் ரோடு ப்ராஜெக்டுக்கு கல் போட்டு அமுக்கியிருக்காங்க, அவ்வளோதான். ரோடு வந்துருங்க. தெரியுதுங்களா, ஃபுல்லாக வீடுகளுங்க. இங்கிட்டு ஃபுல்லாக வீடுகள். இப்போ தான் வீடுகள் வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். உள்ளே வந்தோடனே ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேர் கேஜு, அந்த ஒரு சின்ன வராண்டாங்க. அதில் போர் வந்துடுது பார்த்தீங்களா. 350 அடி போர் இறக்கியிருக்காங்கங்க. ஒரு 70 அடியிலே தண்ணி இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக. கீழேயும் ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக மேலே வரைக்குமே ஏற்றிட்டாங்க. சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒர்க்கு. பார்த்தீங்களா, நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே லைட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்களா, லாஃப்டில் பகல்ன்றதுனால உங்களுக்கு தெரியலை. டோர் தேக்கிலே போட்டிருக்காங்கங்க. நல்லாயிருக்கு, சிம்பிளாக போட்டிருக்காங்க, நீட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா, உள்ளே போனோடனே ஒரு பெரிய ஹாலுங்க. பாருங்கள், இந்த ஹால் இது 115 சதுரடியில் வந்துடுதுங்க. இந்த ஹால் 115 சதுரடி. அதிலே பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஹாலில் பாருங்கள், தெரியுதுங்களா, செவுரு எல்லாமே பட்டி பார்த்துருக்காங்க. மேலே பால் சீலிங் பார்த்துருக்காங்க. செவுரு எல்லாம் வலுவலுன்னு நல்லா இருக்குங்க. பார்த்தீங்களா, மேலே பட்டி பார்த்துருக்குறாங்க. பார்த்தீங்களா, சைடு எல்லாம் பட்டி பார்த்துருக்குறாங்க. நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. பட்டி பார்த்து அதில் கலர்ஃபுல் லைட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஜன்னலை திறந்தால் இங்கே பூராமே நல்ல வியூஸு. காற்றோட்டம், நல்ல காற்றோட்டங்க. வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தோம்னா இந்த வியூ தெரியும். பார்த்தீங்களா,
காற்றோட்டம் நல்ல காற்றோட்டமாக இருக்குது. ஒரு 80 சதுரடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்துடுதுங்க. அதுக்குள்ளேயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே அழகாக பூ டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக ரம்மியமாக இருக்குது. மேலே எல்லாமே சீலிங் எல்லாமே வால்பட்டி பார்த்துருக்காங்க. அருமையாக. எண்பது சதுரடியில் இந்த பெட்ரூம் வந்துடுதுங்க. போதுங்க, ஒரு சின்ன ஃபேமிலி நல்லா தாராளமாக குடியிருக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க வீடு. பார்த்தீங்களா, மேலே பூராமே கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. திங்ஸ் எல்லாம் ஓப்பனில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. கபோர்ட்ஸுங்க, நல்ல கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. உள்ள பெட்ரூம்குள்ளே நம்ம வந்து வச்சுக்கலாம், திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. மேலேயும் கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. லாஃப்டில் ஃபுல்லாக வந்து ப்ளேவுட் வச்சு அடைச்சிட்டாங்க. சரிங்களா, பார்த்தீங்களா, டோர்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு லோ பட்ஜெட்டுக்குள்ளே இவ்வளோ வேலைகள் செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே ஹாலோ இந்த கிச்சன் இதை பெட்ரூம் ஓட்டினாப்லையே இது 40 ஸ்கொயர் ஃபீட் தாராளமாக இருக்கும். பார்த்தீங்களா, மேலே வந்து சன்ரூஃப் கொடுத்துருக்காங்கங்க. காற்றோட்டம் நல்லா இருக்குங்க. மேலே இருந்து வெளிச்சமும் வருது, காற்றும் நல்லா வருது வீட்டுக்குள்ளே. பார்த்தீங்களா, வித் ஷவரோடு வந்து இண்டியன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், ஃபுல்லாக டைல்ஸ் வந்து ஏற்றிருக்காங்க. ஒரு 7 ஃபீட் வரைக்கும் ஏற்றிட்டாங்க டைல்ஸு. நம்ம இது குளிக்கிற வேண்டிய சோப்புகள் இதர ஜாமான்கள்லாம் வைக்கிறதுக்கு அந்த செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்களா, வாட்டர் ஹீட்ரு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மேலே பைப் லைனும் கொடுத்து ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பாருங்கள், ஒரு 80 சதுரடியில் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்துடுதுங்க. நல்லா இருக்குங்க, ஸ்பேசியஸாக இருக்குது. மேலே வரைக்கும் டைல்ஸ் ஏற்றிருக்காங்க. நல்லாயிருக்கு, கிச்சன் அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மேலே பூராமே கபோர்டு கொடுத்துருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்குது, செம்மையாக. ஒரு லோ பட்ஜெட் ஹவுஸில் எல்லாமே நல்லா நிறைவாக பார்த்துருக்குறாங்க. பார்த்தீங்களா, இந்த வீடை வந்து நீங்கள் நேரில் வாங்க, நேரில் வந்து இந்த வீட்டை பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளால் வந்து நம்ம வீடு வாங்க முடியுமான்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க. டெஃபினட்டாக இந்த வீடை வாங்க முடியுங்க உங்களால். அதனால் இந்த வாங்க, நேரில் வாங்க. வந்து ரேட்டெல்லாம் வந்து நெக்லிஜிபிள் தாங்க, கண்டிப்பாக குறைச்சி கொடுத்துருவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நல்லபடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, லோன் போட்டுக்கலாங்க. இன்சியல் அமௌண்ட்டு நம்ம கையில் எவ்வளோ இருக்கோ இருக்கிறத கட்டி விட்டு லோனை போட்டுக்கலாம். வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு பேசாமல் வந்து நம்ம சொந்த வீட்டு வாங்கிட்டு வந்துடலாங்க. இதெல்லாம் சிட்டி லிமிட் ஆகிட்டு இருக்குங்க. சுற்றி வர பூரா சிட்டி தான். பாருங்கள், மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். 500 லிட்டர் கெப்பாபிலிட்டி உள்ள வாட்டர் டேங்க்கு. இந்த சன்ரூஃப் மேலே இருந்து உள்ள கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்களா, ஃபுல்லாக வீடுகள் தெரியுதா. மேலே வந்து நிற்கிறேன், அப்படியே ஜில்லுன்னு காற்று வந்துட்டு இருக்குது, நல்லா இருக்குது. ஒரே சில்லு வண்டு சத்தங்கள் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் சிட்டிக்குள்ளே போனோம்னா சில்லு வண்டு சத்தம் கேட்காது, காரோடைய ஹாரன் சவுண்டு தான் கேட்கும், கீன்னு. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது ஏரியா. வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு வந்து பிடிக்கும், இந்த அட்மாஸ்பியரும் பிடிக்கும். நல்லபடியாக இந்த வீட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடங்க. சரிங்களா, வாங்க வந்து பாருங்கள். மேலே எல்லாம் பாருங்கள், தட்டோடு போச்சு, நல்லா பேக்கிங் பண்ணியிருக்காங்க. வேலைப்பாடு நல்லா சுத்தமாக இருக்குங்க. ஓகேவா, பாருங்கள் நண்பர்களே, நல்லபடியாக இந்த வீட்டை வந்து பாருங்கள், நேரில் வந்து பார்த்து நல்லபடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. குறைஞ்ச விலை வீடுங்க, நல்லா இருக்குங்க வீடு. பாருங்கள்,
தெற்கு பார்த்த வாசல். உள்ளே எல்லாம் கிரானைட் ஒர்க்குங்க, டைல்ஸ் கிடையாது, கிரானைட் ஒர்க்கு. கிரானைட்டுங்க இது. சரிங்க நண்பர்களே, பாருங்கள் நம்மளுடைய சேனல், யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அந்த ஸ்கூலு, காலேஜஸ் இதெல்லாம் போகிறதுக்கு போக்குவரத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லைங்க. இங்கே கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து போய்க்கலாம். காலேஜஸ்லாம் போய்க்கிறதுக்கு ஈஸியான ஒரு இடங்க இந்த இடம். வந்து இந்த கூடல்புதூர் வந்து காலேஜ் போகிறதுக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு, பஸ் போக்குவரத்து, ஹாஸ்பிட்டலு, கோவில்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நியரஸ்ட்டுங்க. கூடல்புதூர் கூடல்நகருங்கிறது கொஞ்சம் தூரத்துலேயே கூடல்நகருங்க. கூடல்நகர் போயிட்டிங்கன்னா அங்கிட்ட நீங்கள் பெரியார் போய்க்கிருவீங்க. ஃபாத்திமா காலேஜ் நியரஸ்ட்டாக ஃபாத்திமா காலேஜ் இருக்குது. இங்கிட்டு போனீங்கன்னா சதங்கை இந்த மாதிரி காலேஜஸ்லாம் இருக்குது. ஸ்கூல்ஸுக்கெலாம் ஒன்றும் இதே இல்லைங்க, கவலையே இல்லை. எக்கச்சக்கமான ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் வந்துகிட்ருக்கு. பாருங்கள், நல்லபடியாக வாங்க, இந்த வீடை நல்லபடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.